Hi friends, இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது வந்து நம்ம கூலிங் ஃபேனு இன்கமர் பாருங்கள் 230 வோல்ட் ஏசி சப்ளை இன்புட்டு. அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்திருக்கோம் இன்புட்டுக்கு. அவுட்புட்டில் பாருங்கள் 12 டிசி சப்ளை. அதுக்கு லோடு வந்து நம்ம இந்த கூலிங் ஃபேன் எடுத்திருக்கோம். அந்த ஃபேன்லேயே பாருங்கள் வோல்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் 12 வோல்ட் வி டிசி டைரக்ட் கரண்ட்டு. இதில் பாருங்கள் ஒரு சிம்பிளான ட்ராயிங் தான். இன்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டுருங்க. கெப்பாசிட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 230 வோல்ட் கொடுக்குற இன்புட்டை 12 வோல்ட்டாக வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி ஏசியாக அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு பேரல ஏன் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோன்னா அந்த கெப்பாசிட்டர் ஸ்டோராக இருக்க அந்த வோல்டேஜை வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டு IN 4007 4 நம்பரு அந்த டயோடு யூஸ் பண்ணி ஏசியை 12 வோல்ட் டிசியாக அவுட்புட் கிடைக்குது. அதுபோக கெப்பாசிட்டர் எதுக்குன்னா வோல்டேஜ் அந்த கிடைக்கிற அவுட்புட் எதுவும் வேரி ஆகாமல் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்குறதுக்கு. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டருக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். கெப்பாசிட்டர் சோலார் இருக்க வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் பண்ணுறது. அதுபோக முக்கியமாக அவுட்புட்டில் பாருங்கள் ஜீனோ டயோட் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா 12 வோல்ட் நம்ம கான்ஸ்டன்ட் அவுட்புட் கிடைக்கிறதுக்காண்டி போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி 230 வோல்ட்டை 12 வோல்ட் டிசியாக மாற்றுறோன்ற பற்றி தான், வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்டில் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா பாருங்கள் கெப்பாசிட்டரு 105J 450 வோல்ட்டு. உங்களுக்கு 400 வோல்ட்டு கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நியராக கிடைக்கிற கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 230 வோல்ட்டு ஏசியை ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவும் இல்லாமல் நார்மல் இந்த கெப்பாசிட்டர் ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம 12 வோல்ட் ஃபிக்ஸ்டு டிசி அவுட்புட் கிடைக்குன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் காம்பனன்ஸில் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் ஒன்று 105J 450 வோல்ட்டு கெப்பாசிட்டர் ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்கள் அவுட்புட்டில் 470 மைக்ரோஃபரடு 25 வோல்ட்டு. இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டோட அவுட்டில். நெக்ஸ்ட் பாருங்கள் ஜீனோ டயோடுன்றது 12 வோல்ட் அவுட்புட்டு. நம்ம எந்த ரேஞ்சு நமக்கு அவுட்புட் வேணுமோ அந்த ரேஞ்சுக்கு நியரான இந்த ஜீனோ டயோடு யூஸ் பண்ணும்போது வோல்டேஜ் வேரியாகவும் ஃபிக்ஸ்டாக கிடைக்கும். இது 1 மெகா ஓம் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா நார்மல் 105J 450 வோல்ட் கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்க அந்த வோல்டேஜை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு பேரலாக யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து 4 நம்பர் டயோடு IN 4007. இந்த டயோடு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஃப்ரிட்ஜ் சர்க்யூட் மேக் பண்ணி ஏசியை கொடுக்குற இன்புட்டை அப்படியே டிசியாக மாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கூலிங் ஃபேன். இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபார் லோடு. நம்ம 12 வோல்ட் லோடை வந்து இந்த கூலிங் ஃபேன் கொடுத்து நம்ம அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த 12 வோல்ட் டிசி ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இப்போ ட்ராயிங் மேக் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜ் சர்க்யூட் மேக் பண்ணிக்குவோம். ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆனோட் சைடு ப்ளைனாக இருக்கும், கேத்தோட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து சில்வர் மாதிரி ஒரு ஒயிட் மார்க் இருக்கும். இப்போ 2 கேத்தோடையும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 டயோடு கேத்தோட ஸ்டார்ட் பண்ண மாதிரி இன்னொரு டயோடோட கேத்தோடையும் ஆனோடையும் ஜாயின் பண்ணிவிட்டு நார்மல் ஒரு ஃப்ரிட்ஜ் சர்க்யூட் மேக் பண்ணிக்கிறோம். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஆனோடும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து 2 கேத்தோடும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளான ஒரு சர்க்யூட் தான். கொஞ்சம் கவனமாக அந்த இது ஆனோட கேத்தோடு பார்த்து மேக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லீடை கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ஃப்ரிட்ஜ் சர்க்யூட் மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் இன்புட்டில் நம்ம 230 வந்து 12 வோல்ட்டு ஏசி அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஏசி 12 வோல்ட்டு ஏசி அவுட்புட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 1 மெகா ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஏன் பேரலாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஆல்ரெடி சொன்னது மாதிரி கெப்பாசிட்டருக்கு ஸ்டோராக இருக்க வோல்டேஜ் ஸ்டாப்பிங் கண்டிஷனில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது தெரியாமல் கையே வச்சிட்டோம்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்பார்க் வரும். நம்ம நார்மல் ஃபேன் கண்டென்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் வர மாதிரி, அதே மாதிரி இதுலேயுமே அந்த ஸ்பார்க் வரும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதனால தான் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி அந்த ஸ்பார்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த 1 மெகா ஓம் கெப்பாசிட்டரை வந்து ரெசிஸ்டன்ஸை கெப்பாசிட்டருக்கு பேரலாக சால்டரிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டில் அந்த கேத்தோடு ஆனோடு ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன் சைடு வந்து நம்ம கெப்பாசிட்டரில் ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டை சால்டரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி 470 மைக்ரோஃபரடு 25 வோல்ட்டு 25 வோல்ட்டு கெப்பாசிட்டரில் பாருங்கள். ஆனோடு கேத்தோடு சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைனஸ் மாதிரி ஒரு கோடு இருக்கும். அந்த கேத்தோட வந்து
ரெண்டு டயோடு சேர்ற ஆனோட் சைடும் கெப்பாசிட்டரோட ஆனோட வந்து டயோடோட ரெண்டு கேத்தோடு செய்கிற சைடும் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம சால்டரிங் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கெப்பாசிட்டர் எதுக்குன்னா அவுட்புட் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து 12 வோல்ட் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கெப்பாசிட்டரில் என்னென்னாங்கன்னா வோல்டேஜ் கொஞ்சம் வேரி ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் பூஸ்டப்புக்காண்டி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து ஜீனோ டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஜீனோ டயோடு வந்து நமக்கு 12 வோல்ட் ஃபிக்ஸடாக வேணுன்றதுக்காண்டி ஜீனோ டயோடு. அந்த பிளாக் மார்க்கிறது வந்து ஆனோடு கேத்தோடு மார்க் இல்லாது ஆனோடு நார்மல் டயோடு மாதிரி தான். ஆனால் கேத்தோடு சைடு வந்து நம்ம பாசிட்டிவையும் ஆனோட் சைடு வந்து நம்ம நெகட்டிவ் இருக்க மாதிரி வந்து சால்டரிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்கம்மர் சைடு வந்து 230 வோல்ட் ஏசி கொடுக்குறதுக்கு அதுலேயுமே நம்ம எல்லோ அண்ட் பிளாக்னு ரெண்டு வயரை வந்து சால்டரிங் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லோ வயர் வந்து ஃபேஸுக்கு 230 வோல்ட் இன்கம்மருக்கு, பிளாக் வயர் வந்து நியூட்ரல். அவ்வளோதான், சால்டரிங் ஒர்க் முடிஞ்சது. ஆல்ரெடி நம்ம சேனலில் டியூப் லைட் எப்படி செக் பண்ணணும், அந்த ஸ்ட்ரிப்பை எப்படி ரிமூவ் பண்ணணும், சோக்கை எப்படி செக் பண்ணணும், சோக்கை எப்படி சேஞ்ச் பண்ணணும், சோக்கை எப்படி சர்வீஸ் பார்க்கணுன்ற வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேண்டுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இன்கம்மரை செக் பண்ண போகிறோம். எப்போயுமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லோடு கொடுக்குறது நல்லது. இன்கம்மரில் மல்டிமீட்டரை ஏசியில் போட்டு இன்கம்மர் பாருங்கள் 230 நேர் வருது கெப்பாசிட்டருக்கு முன்னாடி. இப்போ நம்ம கெப்பாசிட்டருக்கு அடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு 12 வோல்ட்டு ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டு இன்புட்டாக போகுது, ஏசி இன்புட்டாக போய்கிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், இந்த கெப்பாசிட்டர் ஸ்லோவாக இருக்க அந்த வோல்டேஜை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் டிசியில் போட்டுக்கிறோம். டிசி மோடில் போட்டிருக்கோம், தெரியுதுங்களா? டிசி மோடில் போட்டு ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ரெட் வயருக்கு நேரம் வைக்கிறோம். பாருங்கள், நமக்கு 12 வோல்ட்டு ஃபிக்ஸ்டு அவுட்புட்டாக கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஜீனோ டயோடு வந்து 12 வோல்ட் ஃபிக்ஸ்டாக கிடைக்கிறதுக்கும் நம்ம ஜீனோ டயோடு எடுத்திருக்கோம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு சர்க்யூட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் அவுட்புட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த லோடு கொடுக்கனாலும் செக் பண்ணிங்கன்னா எதுவும் காம்பனன்ஸும் ப்ராப்ளம் வராது, எதுவும் போர்டும் அடியாகாது. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம கனெக்ஷனை கொடுத்து ஓப்பனில் செக் பண்ணும்போது கெப்பாசிட்டி எதுவும் கை வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம 230 வோல்ட் இன்கம்மர் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், லோடையுமே நம்ம வந்து டேரெக்டாக லோடு கொடுக்காம அவுட்புட்லேயும் நம்ம மல்டிமீட்டரில் டிசி மோடில் போட்டு அவுட்புட்டையும் வந்து ஃபைனலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறவங்க வந்து செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், டிசியில் போட்டு இப்போ ஆன் பண்ணுறோம். பாருங்கள், 12 வோல்ட் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு அவுட்புட்டாக கிடைக்கிது. இப்போ நம்ம வந்து இதில் லோடை கனெக்ட் பண்ணி அதோடய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணும் போது இந்த போர்டு வந்து நம்ம ரெடி பண்ண அந்த சால்டரிங் பண்ணக்கூடிய அந்த சர்க்யூட் வந்து கொஞ்சம் உட்டன் அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எதுவும் மெட்டல் பாடியில் வச்சிங்கன்னா கீழே இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து பாடி ஆகி ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது வந்து இந்த உட்டன் இல்லைன்னா சும்மா நார்மல் தரையில் வச்சு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் எதுவும் இரும்பு அந்த மெட்டல் பீஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், 12 வோல்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது மாதிரி டிசி ஃபேனில் ரெட்டை வந்து ப்ளஸ்லையும் பிளாக் வயரை வந்து மைனஸ்லையும் சால்டரிங் பண்ணிக்கிறோம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் எலக்ட்ரானிக்ஸ் அது போக எலக்ட்ரிக்கல் ரிலே ஸ்டார்டர் எப்படி மேக் பண்ணுறது, ஓஎல்ஆர் எப்படி செக் பண்ணுறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வேண்டுறவங்க அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 230 வோல்ட் இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், ஆன் பண்ணுறேன். நமக்கு 12 வோல்ட் தேவைனால இந்த மாதிரி 12 வோல்ட்டுக்கு அடுத்த ஃபீச்சர் வீடியோவில் இது மாதிரி வந்து நம்ம எல்இடி அந்த ஸ்ட்ரிப் லைட்டு நம்ம எல்இடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டியூப் லைட்டுக்கு எப்படி வந்து
நம்ம எப்படி ட்ராயிங் மேக் பண்ணி எப்படி வந்து ஒரு சர்க்யூட் மேக் பண்ணுறதை பற்றி ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.